தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான், ரோட்ல இருப்பான், எங்க இருப்பான். உன் இஷ்டப்படியா நம்ம கிட்டே பேசுவோம். என்ன பேசுவோம், என்ன டைம்ஸ்? என் தம்பியை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். MBBS தானே? ஆமாங்க, இதுதான் கடைசி வருஷம். படிக்க வைக்கிறேன். அப்படி ஃபெயிலியர் ஆயிடுறான்னு வச்சுக்கோ, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, அவன் ரொம்ப புத்தாலி. நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா போதும், அவனா படிச்சு ஜெயிச்சிருவான். படிக்க வைக்கிறேன். அடுத்த டைம்ஸ் அவன் படிப்பு முடிச்சு சம்பாதிக்க தலை எடுக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீங்க காப்பாற்றணும். இதுதான் என் மனசு ரொம்ப கவலைப்படுது. நம்ம உங்கன்னு பிரிக்கிறிய சேர வேணாம், நம்போடு சொல்லணும். உன்னதான கவலையா இருக்குல்ல? தப்புதான். நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். நம்ம குடும்பத்துல காப்பாற்றுற இந்த அம்பாள் சாட்சியா? ஏன் சாட்சியா? உன் சாட்சியா காப்பாற்று. அப்ப நானும் இந்த அம்பாள் சாட்சியா உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் செய்து. மச்சனம்ல காலேஜ் திறக்கிறதுக்கு இன்னும் 3 நாளா இருக்கு. ஆமாங்க. பத்தியா எவ்வளவு அக்கறை குடும்பத்து மேல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பணம் இவ்வளவு எதுக்குங்க? 1000 ரூபாய் இருந்தா போதுமே. வச்சுக்கோ. இவ்வளவு எதுக்கு அவ்வளவு எல்லாம் உனக்கு தானே, சாவியும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். அப்புறம் இஷ்டம். ஆனா இன்னொன்னு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா எங்க அம்மா இருக்காளே கிளவி, அவ வேற ஒரு பொண்ணை கட்டுறதா இருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கல, எனக்கு மனப்பூர்வமா உன்னதான் பிடிக்குது. அதனால வெளியே தெரியக்கூடாது. அதுவும் என் மகனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஸ்டே ஆர்டர் வாங்குவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே சாயந்திரமா இங்க கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, வாங்கிக்கலாம்.